மரியாதையாக நான் பார்க்கல, அவமரியாதை தான் பார்க்குறேன். எனக்கு இப்போ விருது மேலே இருந்த மரியாதை போயிடுச்சு. இல்லை, தமிழ்நாடு அரசு விருதுன்னு அவார்ட்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கு குரல் கொடுத்த இயக்குநர்களும் நடிகர்களும் தயாரிப்பாளர்களும் இந்த தேசிய விருதுக்கு குரல் கொடுக்க இல்லையா? இது அவ்வளோதான். இந்த விருதுக்கான போராடி நமக்கு மக்கள் தான் வருது. தேர்வு கமிட்டி கூட உங்களால் வந்து கரெக்டான ஆட்களை சூஸ் பண்ண முடியலன்றது உண்மையாக வேதனையான விஷயம். கட்சி சார்ந்து போடுறாங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல இயக்குனர், நல்ல ஒளிப்பதிவாளர், நல்ல எடிட்டர், அப்போ இவங்க வந்து முன்னாடியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு தான் நம்ம கொடுக்கணும்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. 400 படம் இவங்க எப்படி ஒரு 2 மாதத்தில் பார்த்துருப்பாங்கன்னு. விக்ரம் சாரோட உழைப்பு எவ்வளோ பெரிய உழைப்பு அது. நடிப்புனா என்னன்னு சிவாஜி சார்ட்டதை நம்ம கற்றுக்கணும். அவர் பெரிய ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி. அப்படிப்பட்டவருக்கே தேசிய விருது கிடைக்கல. நீங்க தான் பிரிவினையை உண்டு பண்றீங்க. ராயன் சிறந்த படமா சிறந்த படம் இல்லையான்ற விவாதத்துக்குள்ள போகாம நான் சொல்றேன், அதை விட சிறந்த படம் வந்து அமரன். நீங்க போறீங்களா, உங்களுக்கு ஜூரியா கூட்டு போறாங்க, நீங்க ஃபைட் பண்ணி வாங்கணும்ல. எங்க மாநில படம் இதுல என்ன குறைச்சா இருக்கு, இதுல நீங்க கொடுக்க வேண்டியதானே. இந்த சங்கங்களை வந்து ஓட்டு அரசியலுக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விருது சம்பந்தமா நீங்க விமர்சனம் பண்ணீங்கன்னா அது இந்த ஜூரிஸை இந்த அவார்டை கிரிட்டிசைஸ் பண்றது சம்பந்தம். ஒரு படத்துக்கு கிடைக்கலன்னு பேசுறேன், நான் அப்படி பேசல. மாலை முரசு வைப்ரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் திரு சுரேஷ் காமாட்சி தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. இப்போ தமிழ்நாட்டில் அதிகமாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயம் தான் பேசுகிறாங்க. ஒன்று டெல்லியில் நடக்கக்கூடிய நீட் தேர்வு குறித்து அது ஒரு போராட்டம். 2வது பார்த்தீங்கன்னா வெளியாகக்கூடிய ஜனநாயகன் படம். 3வதாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது தமிழ்நாட்டுக்கு, தமிழ் சினிமாவுக்கு ஒரு பக்கம் பெருமையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதிகம் சர்ச்சையாகவும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுதான் 72வது தேசிய விருது அப்படிங்கிற ஒரு விஷயம். உங்களோட பார்வையில் அந்த விருது கிடைச்சது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதை தாண்டி நிறைய விஷயங்கள் பேசலாம். இல்லை, அது ஒரு வருத்தமான நிகழ்வு தான். தேசிய விருதும் மாநில விருதுமே அப்படி தான் இருக்குது. தேசிய விருது அப்படி இருக்குது. என்னென்னா கட்சி சார்ந்து போயிடுச்சு, அரசு சார்ந்து இல்லாமல். ஒரு அரசுன்றது வந்து எல்லாருக்குமான அரசு தான். நம்ம கட்சியாக எந்த கட்சியில் வேணாலும் பயணிக்கலாம். ஒரு அரசாக வந்ததுக்கப்புறம் அந்த அரசு வந்து நமக்கு எல்லாருக்குமான அரசு தான். அப்போ அரசுன்றது வந்து நீங்கள் எல்லாரையும் பொதுவாக பார்க்கணும். நீங்கள் உங்கள் கட்சி சார்ந்தவங்களை வச்சுட்டு உங்கள் கட்சி சார்ந்தவங்களுக்கு விருது கொடுக்குறது, உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு விருது கொடுக்குறது, அப்படி இருக்கிறது வந்து அந்த துறைக்கு வந்து நீங்கள் செலுத்துகிற மரியாதையாக நான் பார்க்கல, அவமரியாதை தான் பார்க்குறேன். திறமையானவர்கள் எவ்வளோ பேர் இருக்கும்போது நீங்கள் அவங்கள அவமரியாதை பண்ணுறதை தான் பார்க்குறேன். எனக்கு இப்போ விருது மேலே இருந்த மரியாதையே போயிடுச்சு. இப்போ மாநில விருது நீங்கள் சொல்கிறப்போ சார், கடைசி லாஸ்ட் இயரில் தமிழ்நாடு அரசு விருதுன்னு அவார்ட்ஸ் கொடுத்தாங்க. அதில் குறிப்பிட்ட அது நம்ம பார்த்தோம், கட்சி ரீதியாகவே ஒரு பக்கம் விருதுகள் ஒதுங்கி இருந்தது. அதுக்கு குரல் கொடுத்த இயக்குநர்களும் நடிகர்களும் தயாரிப்பாளர்களும் இந்த தேசிய விருதுக்கு குரல் கொடுக்க இல்லையா சார்? இல்லை, எல்லாரும் கொடுத்தாங்க. அதாவது சம்மந்தப்பட்டவங்க இப்போ ரஞ்சித் வந்து அதுக்கு குரல் கொடுத்தாரு. இப்போ இதுக்கு ரஞ்சித் குரல் கொடுத்தாருன்னு வச்சுங்களேன், அவர் படம் இருக்குது, தங்கலான்னு இருக்குது. ஆமாம். அப்போ குரல் கொடுக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா நம்ம பக்குவப்பட்டுறோம். இது அவ்வளோதான். இந்த விருதுக்கான போராடி நமக்கு மக்கள் தான் வருது. கமல் சார் ஒரு இதில் சொல்லியிருப்பாரு, ஆஸ்கார் விருது நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்களான்னு கேட்கும்போது, ஆஸ்கார் விருதை நான் பெருசாக நினைக்கிறது இல்லை. ஏன்னா அது அந்த நாட்டு மக்களுக்காக அந்த நாட்டு கல்ச்சரை பேஸ் பண்ணி கொடுக்குற ஒரு விருது. ஏன் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே எனக்கு விருது வந்து நீங்கள் மக்கள் தான் வருது அப்படின்ற மாதிரி. அது உண்மையான பார்வையை பார்க்குறேன். ஆஸ்கார் விருதுன்றது அமெரிக்காவில் அவங்க கல்ச்சரை பேஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம கல்ச்சர் முடியாது, ஒன்றும் முடியாது, நம்ம கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம பெருசாக பார்க்குறது நம்ம நாட்டோட தேசிய விருது தான். அப்போ நமக்கு அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கும் போது நமக்கு வந்து இல்லை, இது ஒரு சாராக இருக்குது அப்படின்னும் போது அது வருத்தமான விஷயம் தான். தேர்வு கமிட்டி கூட உங்களால் வந்து கரெக்டான ஆட்களை சூஸ் பண்ண முடியலன்றது உண்மையாக வேதனையான விஷயம் தான். இப்போ அதுதான் சார் எனக்கு கேள்வி. தேர்வு கமிட்டி அமைச்சதில் என்ன சார் இங்கே குளறுபடி நினைக்கிறேன்? என்ன குளறுபடி? எனக்கே தேர்வு கமிட்டியில் இவங்க எப்படி ஆட்களை போட்டாங்கன்றது எனக்கு பெரிய குழப்பமாக இருக்குது. கட்சி சார்ந்து போடுறாங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல இயக்குனர், நல்ல ஒளிப்பதிவாளர், நல்ல எடிட்டர், அந்த மாதிரி தேர்வு பண்ணி போடுவாங்க. நீங்கள் பாரதிராஜெல்லாம் இருந்திருக்காரு, மகேந்திரன் இருந்திருக்காரு, பாலச்சந்தர் சார் இருந்திருக்காரு, ஓஜி மகேந்திரன் சார், நிறைய பேர் தேர்வுக்குள்ள இருந்திருக்காங்க. அப்படி ஆட்கள்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்து இவங்க யாரை அவங்க கட்சிக்கார ஆளுங்களாக போட்டு செலக்ட் பண்ணுறாங்கன்றது வந்து இன்னொரு பக்கம் பார்க்க போனால் அவங்களுக்கே வந்து 400 படம் பார்த்துருப்பாங்களான்னா நிச்சயமாக பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ இவங்க வந்து முன்னாடியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு தான் நம்ம கொடுக்கணும்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. 400 படம் இவங்க எப்படி ஒரு 2 மாதத்தில் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாங்க சார். அப்போ இவங்க முடிவு பண்ணிடுறாங்க, இந்த படத்துக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம்னு முடிவு பண்ணி அப்படி தான் கொடுக்குறதாக நான் பார்க்குறேன். ஆனால் அவங்ககிட்ட ஒரு பதில் இருக்குது சார். இங்கே தமிழில் வந்து நிறைய ஆகச்சிறந்த படங்கள் இருந்தது. அதில் எங்களுக்கு எதை செலக்ட் பண்ணுறதுங்கிறதுல ரொம்ப கன்ஃபியூஷன். அவ்வளோ என்ன கன்ஃபியூஷன், அவ்வளோ என்ன உங்களுக்கு நீங்கள் என்ன அப்படி என்ன உங்களுக்கு எந்த படம் நல்ல படம் சூஸ் பண்ணல, என்ன உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்தது? ஏன் அமரன் வந்து சிறந்த படமாக உங்களுக்கு தெரியல? நான் என்ன சொல்கிறேன்னா, தனுஷ் சார் வந்து ஆகச்சிறந்த நடிகர்ன்றதுல யாருக்கும் மாற்று கருத்து. கண்டிப்பாக நீங்கள் மத்திய அரசு தான் நமக்கு சொல்லி தனுஷ் சார் சிறந்த நடிகர்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்குமே தெரியும், தமிழக மக்களுக்கு தெரியும், தனுஷ் வந்து மிகச்சிறந்த நடிகர்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் தங்கலானே இதையும் ஒப்பிடும்போது எது பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க? தங்கலான சார் கிராஃப்ட் சார். தங்கலான் வந்து விக்ரம் சாரோட உழைப்பு எவ்வளோ பெரிய உழைப்பு அது.
அந்த உழைப்பை நீங்கள் வேல்யூ பண்ணணும்ல. அப்போ ஒரு நடிகர் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி அதுக்காக ரெக்கக்னேஷன் கிடைக்கலன்னா அது எவ்வளோ பெரிய வழியாக இருக்கும். வாழை இருக்கே சார், வாழை இருக்குது. வாழையில் நீங்கள் வாழை படத்தில் வந்து யார் சிறப்பாக நடித்தாங்கன்ற படமாக சிறந்த படம், நான் மறுக்கலை. ஆனால் தங்களான்லாம் நான் விக்ரம் சாரோட நடிப்பை சொல்கிறேன். தங்களானுமே நீங்கள் வந்து ஒரு வாழை மாதிரி படம், ஒரு மெய்யழகன் மாதிரி படம் எடுக்கிறதே இங்கே கஷ்டம். கமர்ஷியல் படம் யார் வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 4 ஃபைட்டு வைக்க போகிறோம், 2 சாங் வைக்க போகிறோம், 4 சாங் வைக்க போகிறோம், 2-3 சீக்வன்ஸ் வச்சு முடிச்சிடலாம். ஆனால் வாழை மாதிரி மெய்யழகன் மாதிரி ஒரு மெய்யழகன் படம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கதைக்குள்ள நம்மளை கொண்டு போயிடும். ரொம்ப டீப்பாக பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளை மெஸ்பரைஸ் பண்ணுற மாதிரி நம்மளை அந்த கதைக்குள்ள இன்வால்வ் பண்ண வச்சிடும். நம்மளை அந்த வாழை படமும் அப்படி தான் நம்மளை உள்ளே கொண்டு போயிடும். அந்த அந்த கிராமத்துக்குள்ள நம்மளை உள்ளே கொண்டு போயிடும். அப்படி ஒரு அப்போ அந்த மாதிரி படம் எடுக்கிறது தான் கஷ்டம். நீங்கள் தங்களானுக்கெல்லாம் ரஞ்சித் சார் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருன்னு யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக சார். அதுக்கு எவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருப்பாரு. நீங்கள் கேஜிஎஃப் மாதிரி ஒரு பெரிய கமர்ஷியல் படம் வந்து நம்ம வரலாற்றை மாற்றி எழுதும் போது இல்லை கேஜிஎஃப்ல எங்கள் ஆளுங்க தான் இருந்தாங்க, நாங்கள் அங்கே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு எழுதி அவ்வளோ பெரிய படம் எடுத்து அவ்வளோ பேரை உழைக்க வச்சாங்க. அப்போ அதை குறைந்தபட்சம் நம்ம அதை வேல்யூ பண்ணணும்ல. அது வேல்யூ பண்ணலைன்னா அப்புறம் என்ன, ஒரு அரசு அதானே செய்யணும். யாராக இருந்தாலும் வந்து அவங்களுடைய திறமையை வந்து மதிக்கணும்ல. அதில் வந்து எனக்கு வந்து மாநில அரசு அப்படி தான் பண்ணாங்க. இந்த மாநில அரசு போன கொடுத்த விருதுகளை பார்த்தீங்கன்னா போஸ்டரில் கூட அந்த படத்தை பார்க்க முடியாது. அதுக்கெல்லாம் விருது கொடுத்துருந்தாங்க. நம்ம அதுவும் பேசியிருந்தோம் நம்ம. ஆமாம், அதுக்கெல்லாம் விருது கொடுத்தாங்க. அது எப்படி ஏற்றுக்க முடியும், டைஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ ரஞ்சித் மாதிரி ஆட்கள், வெற்றிமாறன் மாதிரி ஆட்கள்லாம் என்ன முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா இது ஒரு அவார்டு கிடையாது விடுங்க, இதையெல்லாம் நம்ம கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு அவநம்பிக்கைக்கு வந்துட்டாங்க. நம்மளை வந்து பெர்லின்லேயும் கான்ஸ்லேயும் நம்மளை பாராட்டுறான், இவங்க என்ன பாராட்ட வேண்டியது விடுங்க அப்படின்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டு அப்போ அந்த கேப்பை உருவாக்குறது நீங்கள் தான் உருவாக்குறீங்க. அரசு மேலே உள்ள எங்களுக்குள்ள நம்பிக்கையை வந்து நீங்கள் தான் வந்து தகர்க்கிறீங்க. நீங்கள் சரியான படங்களை நீங்கள் தேர்வு பண்ணால் அந்த துறை அமைச்சர் வந்து அதுக்கு சரியான ஆட்களை போட்டு பண்ணணும்ல. நீங்கள் பாருங்க 1918-19 வந்து நடராஜ முதலியார் எடுத்தார் முதல் படம். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் 2026 வந்துருச்சு. 26 வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்கு 2 விருது தான் இந்திய அளவில் கிடச்சிருக்கு. அப்போ நம்ம தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் உலக புகழ்பெற்ற சிவாஜி சார் அத்தனை படம் நடிச்சிருக்காரு. நடிப்புனா என்னன்னு சிவாஜி சார்ன்றதை நம்ம கற்றுக்கணும். அவர் பெரிய ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி. அப்படிப்பட்டவருக்கே தேசிய விருது கிடைக்கல கடைசி வரைக்கும். ஆனால் அப்படி சிறந்த கமல் சார்லேருந்து சிவாஜி சார்லேருந்து அவ்வளோ சிறந்த நடிகர்கள் இருந்த தமிழ் சினிமா சிறந்த இது வரைக்கும் நம்ம வந்து சிறந்த படம்னு 2 படம் தான் இந்திய அளவில் நம்ம படத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க. மறுபக்கம்னு ஒரு படம், காஞ்சிபுரம்னு ஒரு படம், 2 படம் தான் நம்ம இந்திய அளவில் தேசிய விருது வாங்கியிருக்கோம். மற்றதெல்லாம் மாநில மொழிக்கான படங்கள் தான். மாநில மொழி அப்போ நீங்கள் அவங்களையும் குறை சொல்கிற விட இங்கேருந்து போகிற ஜூரிங்க ஏன் ஃபைட் பண்ணுறதுலேன்னு கேட்குறேன். நீங்கள் போகிறீங்களா உங்களை ஜூரியாக கூப்பிட்டு போகிறாங்க, நீங்கள் ஃபைட் பண்ணி வாங்கணும்ல. எங்கள் மாநில படத்தில் என்ன குறைச்சா இருக்குது, இதில் நீங்கள் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் ஃபைட் பண்ணணும்ல. நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார், கட்சி சார்ந்த ஆட்கள் உள்ளே இருந்துட்டு அங்கே சமரசம் ஆகிட்டு வந்துடுறது. சரி இதை கொடுங்க அப்படின்னா அப்புறம் நீங்கள் எதுக்கு போகிறீங்க? இப்போ பார்லிமெண்ட்டில் போய் நம்ம உட்காடுறோம், நம்ம சைடில் 39 எம்பி போகிறாங்க, அங்கிட்டு பார்த்து நம்ம உரிமைக்கு நம்ம குரல் கொடுக்குறோம்ல, அங்கே கொடுத்து ஃபைட் பண்ணி தானே வாங்கிட்டு வரோம். அது மாதிரி நீங்கள் நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணி தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி போகிற ஜூரிங்களை வந்து நீங்கள் ஃபைட் பண்ணணும்ல. என் கேள்வி என்னென்னா, நீங்கள் இந்த 100 ஆண்டு காலம் 120 ஆண்டு காலம் சினிமாவில் நம்ம என்ன 2 படம் தான் சிறந்த படம் எடுத்துருக்கோமா சார்? எவ்வளோ கிராஃப்ட்ஸ் இருக்குது சார் நம்ம. அப்போ இந்தியாவோட நமக்கு இப்போ விருது பெறதுக்கு நமக்கு வந்து தகுதி இல்லையா? ஹேராமோட ஒரு படம் ஏன் கொடுக்கல? நீங்கள் பெர்லினில் கொண்டாடுறேன், என்ன கேன்ஸில் கொண்டாடுறேன், உலகம் பூரா கொண்டாடுறேன் எங்கள் படத்தை, ஏன் இந்த இந்திய திரைப்படம் மட்டும் எங்களுக்கு கொண்டாட மாட்டேங்குது? அப்போ நாங்கள் இங்கே சிறந்த படைப்பாளிகள் இல்லையா? நீங்கள் தான் பிரிவினையை உண்டு பண்ணுறீங்க. நாங்கள் வந்து மத்திய அரசு எங்களுக்கும் பிரதமர் தான், மோடி தான் பிரதமர். அப்போ நீங்கள் வந்து நாங்கள் வந்து உங்களை பிரதமர் அப்படி தான் பார்க்குறோம். எங்கள் மத்திய அரசு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் அவங்க வேற, நம்ம வேற. ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா அது நம்ம அரசு. ஆமாம், அப்படி தான் நம்ம இந்தியர்கள். தமிழராக இருந்தாலும் நாங்கள் இந்தியர்கள் அப்படி தான். அப்போ எங்களுக்கு அந்த பிரிவினையை உண்டு பண்ணாமல் பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை இல்லையா? எங்களுக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் வரக்கூடாது இல்லை, எங்களை நீங்கள் ஒதுக்குறீங்கன்ற காம்ப்ளெக்ஸ் எங்களுக்கு வரக்கூடாதுல்ல. அதையே நீங்கள் தான் உருவாக்குறீங்க. சல்லியர்கள் படம் வந்தது, அதுக்கு திரையரங்குகள் ஸ்க்ரீன் கொடுக்கலன்னு ஒரு இஷ்யூ ஆச்சு. நீங்கள் பேசுனீங்க, தமிழ் தேசியம் பேசுகிற நிறைய பேர் அது குரல் கொடுத்தாங்க, தயாரிப்பாளர்கள் குரல் கொடுத்தாங்க. இந்த தேசிய விருது சார்பாக தயாரிப்பாளர் சங்கம் எதுவுமே பேசலையே சார்? தயாரிப்பாளர் சங்கம் எது குரல் கொடுச்சுன்னு நினைக்கிறீங்க? தயாரிப்பாளர் சங்கம் வந்து நீங்கள் அரசுக்கிட்ட வைக்கிற அதிகபட்ச கோரிக்கையே எங்களுக்கு மானியம் வேணும்னு கேட்பாங்க. இப்போ கூட லேட்டஸ்ட்டாக ஒரு கோரிக்கை வச்சாங்க, எங்களுக்கு பில்டிங் வேணும்னு கேட்டாங்க. அது கட்டம் கட்டி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, அதில் யார் போய் உட்கார போகிறான்னு தெரில. அடிப்படையாக இந்த சங்கங்களுக்கு ஒரு புரிதலே கிடையாது, இந்த கட்டடத்தை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு. அதில் உறுப்பினராக இருக்கவங்க இன்றைக்கி வாங்குறாங்க கட்டடம், இந்த கட்டடத்தை விற்க முடியாது, சங்கத்து ப்ராப்பர்ட்டி அப்படியே தான் கிடக்காது. நீங்கள் கட்டிகிட்டு இருக்க புது யார் கட்டினாலும் சரி, சங்கத்துக்கு நீங்கள் சொத்து வாங்கணும்னு வாங்குறீங்களா, அது என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது, அது அப்படியே தான் கிடக்கும்.
அது யாருக்கு பயன்? நீங்கள் வந்து எப்போவுமே வந்து அரசுக்கிட்ட நம்ம கோரிக்கை வைக்கிறது வந்து நம்ம தொழில் சார்ந்து கோரிக்கை வைக்கணும். எங்களுக்கு இதை பண்ணி கொடுங்க. அது தயாரிப்பு துறையில் இன்னைக்கு தமிழ் சினிமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம். அதை பற்றிலாம் தயாரிப்பாளர் சங்கம் கவலைப்படுறதில்ல, சங்கங்கள் எதுவுமே கவலைப்படுறது. என்ன கேட்டால் அந்த சங்கங்கள் எதுவுமே தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். அவன் இண்டிவிஜுவலாக படம் எடுத்து இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிடுறது சிறப்புன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன கேட்டீங்க? அதிகபட்சம் நீங்கள் இப்போ உள்ள கவர்மெண்ட்டு விஜய் சார் வந்து சினிமாலேருந்து வந்திருக்காரு. ஆமாம். இப்போ அவருக்கு சினிமாவை பற்றின புரிதல் நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் அவர்கிட்ட வைக்கிற கோரிக்கையை கூட நம்ம தமிழ் சினிமா சார்ந்து கோரிக்கை வைக்கல. நீங்கள் என்ன கேட்குறீங்க? கட்டணம் கேட்குறீங்க, அப்புறம் மானியம் கேட்குறீங்க. மானியம் ஒவ்வொரு வருஷம் வரும்போது மானியம் கொடுங்க. மானியம் கடந்த 5 வருஷமாக கொடுக்கல, அந்த 5 வருஷத்துக்கும் இப்போ இந்த அரசுகிட்ட போய் கேட்குறீங்க. நானும் சொல்கிறேன், நிதிச்சுமையை தாண்டி அரசுக்கு போய் நம்ம எடுத்தோடனே நிதிச்சுமையை கொடுக்காம அரசு கையெழுத்து போட்டால் நடக்கிற எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சினிமாவுக்கு முன்னாடி. அதை கேட்க மாட்டீங்க. அப்புறம் அதே கேட்காதவங்க நேஷனல் அவார்டை பற்றி இவங்க என்ன பேசுவாங்க? வாழ்த்து சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. அது நடக்கிற குளறுபடி இவங்க எங்கே ரெப்ரசன்ட் பண்ணி யாரை பேச போகிறா? இந்த துறை சார்ந்த அமைச்சருக்கு இவங்க வந்து ஒரு பதிவாக பண்ணியிருக்கலாம், கட்டணமாக பண்ணியிருக்காங்க. இங்கே சிறந்த படங்கள் இருக்குது, நீங்கள் இப்படி ஒதுக்கிட்டீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக பண்ணியிருக்கணும்ல, பண்ணலை. இவங்க அதை கடந்து எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம முதல்ல பேசின மாதிரி ஆகச்சிறந்த படங்களில் நடித்தவங்க தான் தயாரிப்பாளர் சங்கத்தில் இப்போ இருக்காங்களே. ஆமாம், இருக்காங்க. அதுதான் சொல்கிறேன். நீங்கள் வெற்றி பெற்றவங்களுக்கு தகுதி இல்லாதவர்களான்னு கேட்டால் நிச்சயமாக தகுதியானவர்கள். கண்டிப்பாக. நீங்கள் ஜிவி பிரகாஷ் வந்து அவரெல்லாம் பல விருதுகள் கொடுக்க தகுதியான இயக்குனர். தனுஷ் சாரும் அப்படித்தான். நீங்கள் அமரனுக்கு கொடுக்க எல்லாமே. ஆனால் என்னன்னா, நீங்கள் சிறந்த படம்ன்ற இடத்துல ராயன் சிறந்த படமா சிறந்த படம் இல்லையான்ற விவாதத்துக்குள்ளே போகாமல் நான் சொல்கிறேன், அதை விட சிறந்த படம் வந்து அமரன். அந்த ஒப்பீடு லெவலில் தான் சொல்கிறோம். நம்ம புரியுது ஒப்பீடாக தான் சொல்கிறோமே தவிர நம்ம வந்து இது பற்றி அதை பற்றி எல்லாருமே நம்ம கண்கள் மாதிரி நம்ம நண்பர்கள், நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க தான். அதுக்குள்ளே நம்ம வந்து பிரிவினை பார்க்கல. செய்தவர்களுக்கு வாழ்த்து தான், அதில் மாற்றுக்கிறது. ஆனால் ஒப்பீடு லெவலில் நீங்கள் பார்க்கும்போது அந்த படம் கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கலைன்னும் போது அப்போ நீங்களே எங்களை பிரித்து பார்க்குறீங்க அப்படின்றது தான் எங்களுக்கான ஆதங்கம். நீங்கள் அப்படி பண்ணி அப்போ இதெல்லாம் கேட்க வேண்டியது சங்கங்களும் கேட்கணும். குறைந்தபட்ச சங்கங்கள் வந்து மத்திய அரசுக்கு வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து நாங்கள் புறக்கணிக்கப்படுறோம், ஏன் எங்கள் படங்கள் வந்து இந்திய அளவில் தேர்வுப்படுறதுக்கு தகுதி இல்லாத படங்கள் நாங்கள் எடுக்கிறோமா, இல்லை நாங்கள் எந்த மாதிரி படம் எடுத்தால் நீங்கள் கொடுப்பீங்க இந்திய அளவில் எங்களுக்கு படம் இது கொடுப்பீங்க, விருது கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கணும். இந்த மண் சார்ந்த படங்கள் எத்தனை படம் வருது, ஏன் கொடுக்க மாட்டீங்க? நாங்கள் நல்ல படமே எடுக்கவே இல்லையா, கொடுக்க மாட்டேங்கன்னு கேட்கணும். கேட்க மாட்டாங்க. இவங்க கேட்குறதுலாம் அதிகபட்சம் வந்து இந்த சங்கங்களை வந்து ஓட்டு அரசியலுக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எலெக்ஷனுக்காக பயன்படுத்தாரு. அடுத்து நான் இப்போ தலைவராக வந்திருக்கேன் அப்படின்னா நான் அடுத்து நான் அந்த இவங்களை வந்து வாக்காளர்களை எப்படி மாற்றுறது? இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் யார் ஒரு இயக்குனராக வரணும், ஒரு தயாரிப்பாளராக வரணும், கஷ்டப்பட்டு ஊர்லேருந்து வருவான். அவனை கடைசியில் வந்து உதவி கேட்டு சங்கத்துக்கு வந்து நிற்கிற இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு தான் இந்த சங்கங்கள் இருக்குது. என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வாங்க, நாங்கள் உங்களுக்கு பொங்கல் இனாம் தரோம், தீபாவளி இனாம் தரோம் அப்படின்னா அவங்கள வந்து அந்த துறையிலேருந்து நகர்த்தி அவங்கள உதவி கேட்குற இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு தான் இந்த சங்கங்கள் இருக்கே தவிர அவங்கள திரும்ப வந்து தொழில் பண்ணுறதுக்கு நம்ம வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம்ன்ற இடத்துல இல்லை. நீங்கள் வாய்ப்பு ஏற்படுத்திக்கோ, நீங்கள் பணம் கொடுக்க சொல்லலை. நீங்கள் தொழிலை சிறப்பாக வச்சுருந்தீங்கன்னா, தொழில் முறையை கரெக்டாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எல்லோரும் தொழில் பண்ணுவாங்கல்ல. அது பண்ணுறதுக்கு இங்கே யாரும் இல்லை. அப்போ இதை எப்படி போய் கேட்பாங்க? இப்போ சங்கங்கள்லேருந்து கண்டனங்கள் வராத பட்சத்தில் இனி வரும் விருதுகள்லையும் இது மாதிரியான விஷயங்கள் நடக்குதானே சார்? ஜூரிஸ் இப்படி தானே அதுதான் சொல்கிறேன்ல, அந்த நம்பிக்கை யாருக்குமே இல்லை. இப்போ நீங்கள் ரஞ்சித் வந்து போனதுக்கு மாநில விருதுக்கு நீங்கள் குரல் கொடுத்து வந்ததுக்கு ஏன் குரல் கொடுக்கல? அவர் ஃபிக்ஸ் ஆகிட்டார் மைண்டில், நம்ம கொடுக்க மாட்டாங்க, இது நமக்கு தேவையும் இல்லை அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாப்ல. இப்போ மாரி செல்வராஜ் ஏன் குரல் கொடுக்கல? நீங்கள் வெற்றிமாறன் எல்லாருமே என்ன ஆகிட்டா, இது நமக்கு கிடைக்காது, இது அவ்வளோதான் நமக்கான, இங்கே வந்து நம்ம படைப்புகளுக்கு கொடுக்குற மரியாதை அவ்வளோதான் முடியும். தனி மனிதன் வந்து இங்கே ஒன்றும் தோற்பாகாது தனிமரம். அப்போ அதுக்கு தான் நம்ம அசோசியேஷன் ஒன்று வச்சுருக்கோம், ஒரு அமைப்புன்னு ஒன்று வச்சுருக்கோம். அப்போ அந்த அமைப்பு ரீதியாக நீங்கள் கேள்வி கேட்கணும். அப்போ நீங்கள் குறைந்தபட்சம் இங்கேருந்து செலக்ட் பண்ணுற ஜூரியாவது சரியான ஜூரிகளை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் அதாவது நீங்கள் எங்ககிட்ட சேம்பர் இருக்குது, சேம்பரில் சொல்லி நல்ல ஜூரி அனுப்புங்கன்னு சொல்லி ரெஃபர் பண்ண சொல்லலாம். நீங்கள் எங்கள்கிட்ட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் நீங்கள் கொடுக்கலைன்னா கூட இங்கே நீங்கள் சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர்னு ஒன்று வச்சுருக்கீங்கல்ல, அங்கே சொல்லியாவது நல்ல ஜூரி அனுப்ப சொல்லுங்கள். அப்படியே தான் அனுப்ப சொல்லியாவது நீங்கள் தேர்வு பண்ணலாம்ல. அப்போ நீங்கள் தொடர்ந்து இந்த மாநிலத்தோட படங்களை வந்து நீங்கள் இப்படி பண்ணும்போது வந்து அது நல்ல படங்கள் இனி வர்றதுக்கான வாய்ப்புலாம் போயிடும். தியேட்டருக்கு பண்ணாமல் ஊரோட ஒத்துவல் நம்ம 2 குத்துப்பாட்டு வச்சு நம்ம படம் பண்ணுவோம் அப்படின்ற மனநிலைக்கு தள்ளப்படுறோம். இப்போ என்ன ஆகுனா, நாளடைவில் வந்து நம்ம ரசிகர்களோட அந்த ரசனை மாறிடும். அப்புறம் நம்ம மலையாள படத்தை பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டு இருக்க முடியாது. நம்ம படங்களை விட்டு நம்ம பக்கத்து மாநில படங்கள் அவன் சூப்பராக எடுத்துக்கான், இவன் சூப்பராக எடுத்துக்கான், நம்ம பாராட்டிட்டு நம்ம போக வேண்டியதான். சார், நீங்கள் முதல்ல சொன்ன அந்த லிஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லேயே ஒரு டேரக்டர் நான் பேர் சொல்ல வரும்போது நான் அவர்கிட்ட பேசினேன். இதே மாதிரி ஒரு நேர்காணலுக்காக அவர்கிட்ட பேசினேன். அவர் என்ன சொன்னார்னா, தயாரிப்பாளர் சங்கம் குரல் கொடுக்கல, ஆனால் நீங்கள் என்கிட்ட ஃபோனுக்கு வரீங்க, என்கிட்ட இன்டர்வியூ கேட்குறீங்க. முதல்ல அது ஒரு வகையில் உண்மையும் கூட. அதாவது
நீங்கள் தனி மனிதனா இப்போ நான் குரல் கொடுக்குறேன்னா நான் குறி வைக்கப்படுவேன். அது அவர் சொன்னார் சார். நீங்கள் நான் இங்கே என்ன ஆகுதுன்னா உண்மையை பேசுனா கான்ட்ரவர்சின்னு வருது. கான்ட்ரவர்சி நீங்கள் எதை பார்க்குறாங்க? உண்மையை தான் கான்ட்ரவர்சினா. அப்போ உண்மை பேசுகிற ஆட்கள் என்ன ஆகுதுன்னா மௌனமாக வேண்டியதாக இருக்குது. ஓ நம்ம பேசுனா கான்ட்ரவர்சின்றாங்களோ, இதுக்கு இப்படி ஒரு பேர் இருக்குது போல் அப்படின்ட்டு அது. அப்போ உண்மையை பேசாமல் கடந்து போக வேண்டியதாக இருக்குது, பொய்யை பேசி தெரிய வேண்டியதாக இருக்குது. அதாவது சார், மத்திய அரசு தீவிரமாக எதிர்க்கக்கூடிய, அதாவது சித்தாந்தத்தை தீவிரமாக இருக்கக்கூடிய கமலஹாசன் அவர்களே இந்த விருதுக்கு கண்டனம் கொடுக்கல. காரணம் அவரோட ப்ரொடக்ஷனில் அவர் அவார்டு வாங்கியிருக்கங்கிற குற்றச்சாட்டே வைக்கிறாங்க சார். ஆமாம், அதை அப்படி பார்க்க முடியாது. அவருக்கு என்ன, அவருக்கு வந்து அதில் வந்து பெரிய விருது ஒன்று கொடுக்கல. இப்போ ராஜ்குமார் பெரியசாமி பண்ண அந்த உழைப்புக்கு வந்து அந்த படத்துக்கு வந்து அது இவங்க ரெகக்னைஸ் இல்லையே. நீங்கள் வந்து ஒரு படத்தை வந்து சிறந்த இயக்குனர்னு சொல்லி சூஸ் பண்ணுறாங்க, ஆனால் அந்த படத்தை சிறந்த படமாக சூஸ் பண்ண மாட்டாங்க. அது என்ன மாதிரி அது சூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு இவங்க எப்படி அதை செலக்ட் பண்ணுறாங்கன்னே புரியல. அப்போ இனிமேல் வந்து படம் எடுக்கிறவங்களும் அவார்டுங்கிற ஒரு விஷயத்தை மைண்டில் வைக்க ஒரு சில பேர் இருப்பாங்களே சார், நேஷனல் அவார்டு வாங்கணும்னா படம் எடுக்கிற இயக்குனர்கள்லாம் இருக்காங்கல்ல. அப்படிலாம் யாரும் வந்து அப்படி பிளான் பண்ணிலாம் நேஷனல் அவார்டு வாங்கணுன்றதுக்காக எடுக்கிறது இல்லை. நல்ல கதையை எடுப்போம், அது நம்ம அரசு வந்து நமக்கு வந்து அது நம்மளை அங்கீகரிப்பாங்கன்னு நினைக்கலாம். கமர்ஷியலாக தியேட்டரில் ஓடணும்னு சொல்லி தான் எல்லாரும் படம் எடுக்கிறது. பட் அது வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து என்ன இப்போ எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்கு நேஷனல் அவார்டுன்னு ஒன்று தேவையில்லை. இப்போ அவங்க செலக்ட் பண்ணுற படங்கள் மட்டும் பெருசாக போகணும் அப்படி ஒன்றும் கிடையாது. அதனால் அந்த விருது மேலே உள்ள மாதிரி நமக்கு என்னென்னா, இப்போ ஆஸ்காரை வந்து உலக லெவலில் கொண்டாடும் போது நம்ம இந்திய தேசிய விருதையும் வந்து நம்ம அந்த மாதிரி கொண்டாடப்படுற இடத்துக்கு அந்த விருதுக்கான மரியாதையை கூட்டணும். அந்த விருது இவங்க செலக்ட் பண்ணாங்கன்னா பிரமாதமான படமாக இருக்கும். இந்திய தேசிய விருதுன்ற நீ சாதாரணமாக வாங்க முடியாது, அவங்க வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட் அப்படின்ற மாதிரி இருந்தால் தான் விருதுக்கான மரியாதை இருக்கும். இது டீ கடையில் கிடைக்கிற மாதிரி நீங்கள் தூக்கி அவங்களுக்கு கொடுங்கன்னா அந்த விருதுக்கான வேல்யூ இல்லாமல் போயிடும். அது நம்ம இந்தியாவுக்கும் தானே அவமரியாதை. நீங்கள் நம்மளுடைய விருதுக்கான வேல்யூ கூடும் போது நமக்கான வேல்யூ கூடும். அப்போ நீங்கள் தான் அதை களங்கப்படுத்துறீங்க. இப்போ நீங்கள் மாநில அரசு விருதுமே 10 வருஷத்துக்கு மொத்தமாக கூப்பிட்டு நிற்க வச்சு கியூவில் நிப்பாட்டி வச்சு ஒரு தடவை கொடுக்க, அது என்ன மரியாதை? அதான் அந்த பிரைவேட் ஈவெண்ட்ஸ்லாம் நடத்துகிறாங்க, அது மாதிரியான அந்த மாதிரி ஆகிடும். நீங்கள் அதில் வந்து முன்னாள் அரசு அதிமுக அரசு கொடுக்காம வச்சுருந்ததுனால இவங்க சேர்த்து கொடுத்தாங்கன்ற ஒரு இது இருக்குது. அதனால் நம்ம அதில் அவங்கள தப்பு சொல்ல முடியாது. ஆனாலும் கூட அப்படி மொத்தமாக கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா வந்து அதுக்கான வேல்யூ இல்லாமல் போயிடுது. ஒருவேளைங்க சார், சென்சாரில் நம்ம எடுக்கக்கூடிய படங்களோ, தயாரிக்கக்கூடிய படங்களோ, நடிக்கக்கூடிய படங்களோ அடி வாங்கிடும் பயந்துக்கிட்டு நடிகர்களோ, இயக்குநர்களோ, தயாரிப்பாளர்களோ குரல் கொடுக்கலாம் எடுத்துக்கலாமா சார்? இதை சென்சாரில் அப்படிலாம் நான் குற்றச்சாட்டு வைக்க மாட்டேன். சென்சாரில் இருக்க அதிகாரிகள்லாம் அப்படி வந்து நீங்கள் வந்து இப்படி பண்ணால் அப்படி பண்ணுவோம்ன்றதுலாம் எனக்கு தெரியலை. அது சொல்கிறாங்க, பட் நான்லாம் அப்படி வந்து எந்த படமும் எனக்கு அப்படி பாதிக்கப்படலை. அதுவும் இப்போ இருக்க அதிகாரிலாம் வந்து கொஞ்சம் நேர்மையாக தான் இருக்கார். அது ஏதாவது ஒரு இடத்துல வந்து அந்த இதுக்கு ஒத்து வராமல் சில விஷயங்கள் இருக்கும். நான் பார்த்த வரல எனக்கு இருந்த சென்சார் போட அதிகாரி எல்லாம் வந்து யாரும் அப்படி பாகுபட பார்த்த மாதிரி தெரியல. சில இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்களுக்கு யூ சர்டிஃபிகேட் ஏ சர்டிஃபிகேட் வந்து யூ சர்டிஃபிகேட் வாங்குறதுலாம் இருக்கேன். பட் இதனால நீங்கள் பேசுனீங்கன்றனால உங்கள் படத்தை நான் குறி வைக்கிறேன்னு சொல்லலாம். இது வரைக்கும் தமிழில் அப்படி ஒன்றும் பெருசாக பண்ணல. ஜனநாயகன் பண்ணப்பட்டது, ஜனநாயகன் எதுக்காக பண்ணப்பட்டது நமக்கு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அது அவரே சொல்லிட்டார் சார், நான் சொல்ல மாட்டேன், சொன்னாலும் உங்களால் போட முடியாதுங்கிறாரு. அதனால அது நமக்கு யாருக்குமே தெரியாதனால தெரியாத ஒரு விஷயத்த வந்து நம்ம அப்படி நடக்குது இப்படி நடக்குதுன்னு பொய் சொல்லி வந்து நம்ம ஒருத்தரை வந்து இப்போ அவங்க ஓப்பனாக இதில் இப்படி தான் எங்களை பண்ணாங்கன்னா அப்போ நம்ம பேசுகிறதுல அதில் ஒரு நியாயம் இருக்குது. தெரியாமல் நம்மளா ஒரு கற்பனையில் இல்லை இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படி பண்ணியிருப்பாங்க யூக அடிப்படையில் பேசுறது தேவை சார். இப்போ ஐயா கஸ்தூரி ராஜா வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தார் சார். அந்த வீடியோ ப்ரெஸ் மீட்டுமே கொடுத்துருந்தாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, தனுஷ்க்கு வந்து பேசி ஒரு இடத்துல போய்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணி ஐயா எனக்கு விருது கொடுங்கன்னு கேட்கணும் அவசியம் கிடையாது, ஆல்ரெடி அவர் வந்து அவார்டு ஹோல்டர் தானே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவராக முன் வந்து ஒரு இல்லை அது உண்மையும் கூட தான். இப்போ நீங்கள் கஸ்தூரி ராஜா சார் சொல்கிற மாதிரி தனுஷ் போய் நீங்கள் எனக்கு அவார்டு கொடுங்கன்னு கேட்குற இடத்துல அவர் இல்லை. நம்ம சொல்றது தனுஷ் சாரை குறை சொல்ல, நம்ம சொல்றது தேர்வு கமிட்டி தான் சொல்றோம். அதுக்கு ஒரு பதில் வச்சிருக்காரு. என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த விருது சம்பந்தமா நீங்க விமர்சனம் பண்ணீங்கன்னா அது இந்த ஜூரிஸை இந்த அவார்டை கிரிட்டிசைஸ் பண்றது சம்பந்தம். அது பண்ணித்தானே ஆகணும். அது அவர் கஸ்தூரி ராஜா சார் சொல்றதுல அதுல நான் முரண்படுறேன். இப்போ நீங்க ஒரு தவறான ஒரு முடிவு எடுக்கும்போது விமர்சனம் பண்றதுக்கான உரிமை நமக்கு, அதானே ஜனநாயக நாடு. அந்த உரிமை நமக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குல்ல. கண்டிப்பாங்க சார். நீங்கள் ஒரு தவறு நடக்கணும்போ அது என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தவறுன்ற, இப்போ கஸ்தூரி ராஜா சார் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சரியாக இருக்கலாம், அவர் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தவறுன்னு நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, விக்ரம் சார் அதை விட நல்ல கடின உழைப்பு போட்டிருந்தாரு, அவரை கௌரவப்படுத்தியிருக்கலாம்னு நினைக்கிறேன். தங்கலான் படம் வந்து நம்ம வந்து உண்மையாகவே கொண்டாடப்பட வேண்டிய படம் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஓடுது ஓடலைன்றலாம் இது என் பாயிண்ட் ஆஃப் வியூ. அது உங்களுக்கு தவறாக கூட பண்ணலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன், இது சரி தவறுன்றது அது அவங்க அவங்களோட பார்வையில்.
சார் இதை நம்ம ஒரு பக்கம் பேசிட்டே இருக்கும்போது சார் அடுத்தடுத்து இந்த விருதுகளுக்கு பரிந்துரைக்கப்படுது அப்படின்றப்போ ஒரு தயாரிப்பாளராக உங்களுக்கு வலியா இருக்கா இல்லை கோவம் வருதா சார்? கோவம் தான் வருது. இப்போ நீங்கள் இப்போ என்னோட படத்துலேயே வணங்கான்லேயே இவரை வந்து அருண் விஜய் சார் வந்து எக்ஸ்ட்ராவே பண்ணியிருப்பார். ஆமாம். படம் வந்து போகுது போகலை தாண்டி அருண் விஜய் வந்து அந்த கேரக்டராகவே மாறி இருந்தார். அவர் அதனால வந்து அந்த படத்துக்கு அப்புறம் ரொம்ப பாதிக்கப்பட்டாலும் மாட்டார். ஒருத்தர் வந்து படம் முழுக்க வந்து ஊமையாக நடிக்கிறது, பேசாமல் நடிச்சு அந்த மூமெண்ட் நடிக்கிறது அவ்வளோ மெனக்கெட்டு இருந்தார். கிடைக்கல. ஆனால் நான் அதை போய் நான் அருண் விஜய் சார் கிடைக்கல, இவர் படத்துக்கு கிடைக்கலன்னு பேசுகிறேன். நான் அப்படி பேசலை. நான் வந்து விக்ரம் சாருடைய நடிப்பை வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். தங்கலான் படத்தில் அவருடைய உழைப்பை வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அருண் விஜயோட உழைப்பையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் ஒப்பீடு லெவலில் பார்த்தா இதை விட இது பெட்டர். அருண் விஜய் சாரை விட அவர் அதிகமாக உழைச்சிருக்காருன்னு சொல்லுவேன். ஏன் படம்ன்றக்கா இல்லை நான் விக்ரம் சாரை விட அருண் விஜய் சார் தான் அதிகமாக அப்படி சொல்ல மாட்டேன். ஒப்பீடு லெவலில் இதை விட வந்து அவர் ரொம்ப உழைச்சாரு அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த ரெகக்னைஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும் சார். இப்போ அடுத்து உங்கள் படம் ஒன்று வருது, 7 கடல் 7 மலை வருது. ராம் சார் யூஸ்வலாக அவர் எடுக்கிற படங்கள் எப்போதுமே ஒரு கிராஃப்டாக இருக்கும். கட்டுறது தமிழ்லேருந்து பறந்து போக வரைக்குமே அவர் எடுக்கிற படங்கள் எப்போதுமே கிராஃப்ட். இப்போ இந்த விருது சார்ந்து இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் சார்ந்து நீங்கள் சல்லியர்கள் சந்தித்த பிரச்சனைக்கு அப்புறமா 7 கடல் 7 மலைக்கு நீங்கள் என்ன மாதிரி ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க? படத்தை ரிலீஸ் பண்ணி மக்கள்கிட்ட கொடுத்துருவோன்ற ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டீங்களா? ப்ரிப்பேர் ஆகிருக்கு என்ன இருக்குது, நான் பாடல என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பிரச்சனை வரும்போது அது என்ன பிரச்சனை வர்றதுக்கெலாம் அதில் தான் ஒன்று கிடையாது. அப்படி நம்ம வந்து எனக்கு ஏற்பட்ட பாதிப்பை நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன். நான் நீங்கள் பேசுங்கன்னு நான் வந்து அடுத்த ஆளை வந்து எனக்காக நீங்கள் பேசுங்க என் பிரச்சனை நான் தான் பேசணும். என் பிரச்சனை நான் பேசினா தான் எனக்கு சொல்யூஷன் கிடைக்கும். நீங்கள் பேசுங்கன்னு கேட்க முடியாது. நான் இந்த சினிமா துறையில் வந்து தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். என் படங்கள் ரிலீஸ் பண்ணேன். அது நம்மளை யாரும் அப்படி பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். நான் அதுக்கப்புறம் கூட இந்த ஆட்டின்னு ஒரு படம் பண்ணேன். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அது வரல போகுது. இப்போ சார் சிறந்த ஆடை அமைப்பாளருக்கான விருது வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பா படத்துக்கு கொடுத்தாங்க. அதை என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா அந்த படத்தில் அதிக அளவில் ட்ரெஸ்ஸே கிடையாது. ஆனால் அது சார்ந்து மதம் சார்ந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம் விட்டுருவோம். பொன்னியின் செல்வனை தாண்டியுமா சார் ஒரு படத்துக்கு காஸ்டியூம் வேணும்? அப்போ அந்த இடத்துல ஒரு நடிப்பு அதுதான் நீங்கள் நம்ம மத்திய அரசு குறை சொல்கிறோம். நம்ம தமிழ்நாடு சார்ந்த அமைச்சர் இருக்காரு, எல்முருகன் சார் இருக்காரு. நீங்கள் அவங்க அது குரல் கொடுக்கலாம், கேட்டுக்கலாம். ரெண்டாவது இங்கேருந்து போகிற ஜூரியில் ஃபைட் பண்ணணும். ஏங்க இதை விட இது என்னங்க குறைவாக இருக்குது, இதுக்கு ஏங்க கொடுக்கலன்னு கேட்கணும்ல. அதுதான் சொல்கிறேன். நீங்கள் போகிற ஜூரி வந்து இப்போ முன்னாடி மகேந்திரன் சார் வீட்டில் பல ஃபைட் பண்ணி வாங்குவாங்க. ஆமாம் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி ஃபைட் பண்ண காலத்திலே நமக்கு வந்து நம்ம அரசியல் நேஷனல் லெவலில் நம்ம ஒன்றும் பெருசாக வந்து விருது வாங்கலை. 2 படங்கள் தான் வாங்கணும். கடைசியாக ஒரு கேள்வி இருக்குது சார். இந்த மாதிரி தொடர்ந்து புறக்கணிக்கப்படும் தமிழ் சினிமா, தமிழ்நாட்டிலையும் சரி மத்தியத்துலேயும் சரி, இப்போ தொடர்ந்து புறக்கணிக்கப்படும் இந்த சினிமாவால் இனி வரக்கூடிய இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் தாக்கம் பாதிப்பு ஏதாவது இருக்குமா சார்? இல்லை அவங்க யூஸ்வலாக எப்போதும் போல இருப்பாங்க? இல்லை அதுதான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே மைண்ட் செட் ஆகிட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நடக்கும்போது இது ஒரு சம்பிரதாயமாக கடந்து போயிடுறாங்க. இந்த தேசிய விருதுன்றது அவ்வளோ ஒரு சம்பிரதாயம் அப்படின்ற மாதிரி கடந்து போயிடுறாங்க. இப்போ ஐயோ விருது வரப்போ நம்ம கிடைக்குமா அப்படிலாம் யாரும் படம் பண்ணுறதில்ல. நம்ம படம் தியேட்டரில் ஓடுமா, 100 கோடி கலெக்ஷன் அடிக்குமான்ற மைண்ட் செட்டு தான் இருந்தேன். இதை தாண்டி சினிமாவை நேசித்து படம் பண்ணக்கூடிய சில பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்கலன்ற வருத்தம் இருக்குது. அவங்களும் இப்போ வந்து என்ன ஆகிட்டாங்கன்னா இது கிடைச்சா கிடைக்க இது ஒரு பெரிய விருது கிடையாது. இப்போ எல்லோரும் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்கவுங்க படங்களை ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புறாங்க. எல்லாம் வெளிநாடுகளில் அவங்கள பெருசாக கௌரவப்படுத்துகிறாங்க, அங்கிட்டு போயிட்டாங்க. அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. நம்ம இந்திய நாட்டில் பிறந்து இங்கே கௌரவப்படுத்தாமல் ஏதோ ஒரு நாட்டில் நம்மளை கௌரவப்படுத்தினா நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்களேன்றது தான் வருத்தமான விஷயம். மொழி தெரியாதவங்க நம்ம அங்கீகாரம் பண்ணுறாங்க. இங்கே உள்ள இயக்குநர்களை கௌரவப்படுத்துகிறானுங்க. உதாரணம் கொட்டுக்காளி. நீங்கள் வந்து இந்திய அரசு வந்து அதை கண்டுக்க மாட்டீங்கன்ற போது நமக்கு வேதனையாக இருக்குது. அவ்வளோதான். காத்திருப்போம் சார். ஏன்னா இந்த வருஷம் ஒரு மாநில அது அநேகமாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இந்த வருஷம் அது சரி செய்யப்படும் நான் நம்புகிறேன். நான் விஜய் சார் இதில் வந்து கண்டிப்பாக ஜூரிஸ் வந்து சரியான ஏன்னா போனதில் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு விடுதலை நம்ம நிறையா பேசணுன்றனால இந்த டைமில் இவங்க இப்போ உள்ள அரசு வந்து இப்போ உள்ள அமைச்சர் ராஜ்மோகனாக இருக்கட்டும், விஜய் சாராக இருக்கட்டும், கண்டிப்பாக அதில் கவனம் செலுத்துவாங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா அவங்களும் சினிமா துறையில் இருந்ததுனால கண்டிப்பாக அவங்க கவனம் செலுத்துவாங்க. சரியான ஜூரிகளை தான் தேர்வு பண்ணுவாங்க. சரியான படம் போன டைம் கிடச்சது வந்து அதெல்லாம் எனக்கு எப்படி சொல்கிறேனே தெரில. அது ரொம்ப அதான் சொல்லலாம், போஸ்டரில் கூட பார்க்க முடியாது நீங்கள் இந்த படத்தை. அதுக்கெல்லாம் விருதுன்றதெல்லாம் வந்து படத்தில் நடித்த நடிகரை வேறு வேலைக்கு போய்ட்டு அதுக்கெல்லாம் விருதுன்றது வந்து சரி இவர் வந்திருக்காரு, இவருக்கு 2 விருதை கொடுங்க, அவர் நமக்கு வேண்டப்பட்டவர், அவருக்கு 4 கொடுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்து விட்டாங்க. பார்ப்போம் சார், காத்திருந்து பார்ப்போம். காலம் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி உங்கள் நேரத்துக்கு சார். நன்றி.